நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் அனிதா டேனியல் மேடம். வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா பீகாரோட எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ பாஜகவினுடைய தலைவர்கள், பெரிய தலைவர்கள் தமிழ்நாட்டை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்களோட பிளான் என்னவா சார் இருக்கு? பீகார் அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. அது முடித்த உடனே இவங்களுடைய பிளான் எல்லாமே தமிழ்நாட்டை நோக்கி வருது. இது வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் 19ஆம் தேதி அவர் கோயம்புத்தூருக்கு வர்றாரு. அவர் எடப்பாடி சந்திக்கிறார். இது வரைக்கும் தான் இந்த விஷயம் வருது. கொடிசியாவில் தான் கோயம்புத்தூரில் ஒரு மீட்டிங் நடத்துகிறாரு, சந்திக்கிறார். ஆனால் வராத விஷயம் என்னென்னா அமித்ஷாவோட வருகை. இந்த விஷயத்தை நினச்சி தான் ஏடிஎம்கேக்காரங்க பயங்கர கிலியில் இருக்காங்க. அமித்ஷா வந்தால் என்ன நடக்கும்னு. ஏற்கனவே அமித்ஷா ரகசியமாக அமித்ஷாவோட பிரதிநிதிகள் எடப்பாடியை சந்தித்து எடப்பாடிக்கு ரகசியமாக சில கட்டளைகள்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் பல விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. அது கிட்டத்தட்ட எடப்பாடியே காலி பண்ணிடும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அதுதான் இப்போது சசிகலாவோட ஆட்கள் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, முக்கியமான ஒரு அல்டிமேட்டம் 15, 16, 17 தேதிகளில் டெல்லியிலேருந்து வரும். அதை வச்சு பார்த்திங்கன்னா எடப்பாடி அவருடைய பதவியிலேருந்து தூக்கப்படுவார், நீக்கப்படுவார், வேறறுக்கப்படுவார் அப்படின்ற மாதிரிலாம் சசிகலா கேங் சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த விஷயந்தான் இப்போ ஒரு பெரிய இதுவாக இருக்குது. 19ஆம் தேதி பிரைம் மினிஸ்டர் வர்றதுன்றது அதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வாக இருக்குது. அதுதான் இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய விசிட். ஹோம் மினிஸ்டருடைய விசிட் 19ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி தொடங்கி 19ஆம் தேதி வரைக்கும் ஒரு பெரிய சஸ்பென்ஸாக தான் இருக்கும். அமித்ஷாவுடைய ஆட்டம் மிக பிரம்மாண்டமாக இருக்கும். அவர் 2-3 விஷயங்களை தமிழ்நாட்டுக்குள்ளே பண்ணணுன்னு நினைப்பார். எப்படியாவது அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிக்கணும். அந்த ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு தாவேகா அதுக்கு கோஆப்ரேட் பண்ணணும். தாவேகா கூட்டணிக்குள்ளே வரணும். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றது. அதே மாதிரி திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸை பிரிக்கணும், பிரித்து காங்கிரஸை உடைக்கணும். அதுக்கு என்ன வேலை செய்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். மூணாவது இப்போது டிடிவி தினகரன் மாதிரி ஆட்கள்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க இல்லையா, நாங்கள் எடப்பாடி ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி. அந்த ஸ்ட்ரோக் என்ன அப்படின்றத செக் பண்ணணும். நாலாவது இப்போது எடப்பாடிக்கு எதிராக ஓபிஎஸ்க்கு ஆதரவாளராக இருந்த ஒரு டீம் இப்போது திமுகக்குள்ளே போகுது. அந்த டீம் ரொம்ப பெரிய அளவுக்கான டீமாக இருக்குது. நத்தம் விஸ்வநாதன், வைத்திலிங்கம், ஜெயக்குமார், இப்படி போகிறதுக்கான டீமாக இருக்குது. அதுக்கு நடுவில் ஓபிஎஸ்ஸே திமுகவுக்கு போயிடுவார், டிடிவி தினகரன் திமுக கூட்டணியில் சங்கமிப்பார் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதை எப்படி தடுக்கிறது, இதுக்குள்ளே என்ன விஷயத்தை பண்ணுறது அப்படின்றது தான். இதுக்கு இப்போது பார்த்திங்கன்னா அதிமுகவில் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தணும் அப்படின்றது ரொம்ப நாள் கோரிக்கையாக இருக்குது. அந்த ஒற்றுமையை ஏற்படுத்துறதுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சராக இருக்கணுமா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. இப்போது எடப்பாடி பழனிசாமி மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளில் ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டு செங்கோட்டையன் தரப்பில் வைக்கிறது வெங்கடேஷ்னு அவங்க மச்சான், அதாவது அவங்க தம்பியோட, அவங்க மனைவியுடைய தம்பியோ அண்ணனோ, அவர் தான் முழுக்க முழுக்க இந்த விவகாரங்கள் எல்லாம் கையாளுறாரு அப்படின்னு முழு பழியும் வெங்கடேஷ் மேலே போகுது. எடப்பாடி குடும்ப அரசியல் பண்ணுறாரு, அதனால தான் அவர் தலைவர்கள் இணைப்புக்கு ஒத்துக்கொள்ள மாட்டுறாரு அப்படின்றது இருக்குது. எடப்பாடி தரப்பில் என்ன சொல்கிறாங்க, இவங்க வெளியில் பேசுகிறது வேறு, உள்ளே பேசுகிறது வேறு. நாங்கள் ஓபிஎஸ்க்கு எல்லா பதவியும் தர்றதுக்கு தயாராக இருந்தோம், ஓபிஎஸ்ஸும் எங்ககிட்ட காம்ப்ரமைஸ் பேசிட்டு தான் இருந்தார். ஆனால் திடீர்னு அவர் திமுக சைடுக்கு ரூட் விட்றாரு. அவருக்கு பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு
கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஒரு 4000 கோடி 5000 கோடி முதலீடு பண்ணியிருக்காரு. அந்த பாஷ்யம் வந்து அடையார் கேட் ஹோட்டலில் வந்து வாங்கியிருக்காங்க. அடையார் கேட் ஹோட்டலில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஃப்ளாட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுல வந்து அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட தயவு தேவைப்படுது. அதனால் வந்து ஓபிஎஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து பகைச்சிக்க முடியாது. அந்த கண்டிஷனில் அவர் இருக்கிறதுனால அவர் வந்து திமுகவுக்கு ஆதரவான நிலையை நோக்கி அவர் போகிறாரு. அப்படி ஓபிஎஸ் வந்து உண்மையிலேயே டபுள் கேம் ட்ரிபிள் கேம் தான் ஆடிக்கிட்டு இருக்காரு. டிடிவி தினகரன் வந்து அவர் மேலே இருக்க லண்டன் ஹோட்டல் கேஸு, ஏற்கனவே இருக்கக்கூடிய இரட்டை இலைக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கு, இதெல்லாம் வந்து டைட் பண்ணாங்கன்னா அவரால் பிஜேபியை விட்டு போக முடியாது. அவர் வந்து எடப்பாடிக்கு எதிராக பேசுறதுக்கு காரணம் அண்ணாமலை வந்து தூண்டி விட்டு எடப்பாடிக்கு எதிராக டிடிவி தினகரனை பேச வச்சுக்கிட்டு இருக்காரு. இதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது வந்து பிஜேபி தான். பிஜேபி ஒரு டைட் பண்ணான்னா அவர் அடங்கிடுவார் அப்படின்றது தான் எடப்பாடி தரப்போட டிமாண்டாக இருக்குது. ஸோ இந்த டிமாண்டு விஜய்க்கு வந்து ஒரு ஓப்பன் மிரட்டல்கள்லாம் கொடுக்கப்படும். சிபிஐ என்கொயரி வந்து கரூர் விஷயத்தில் ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. விஜயால் தான் வந்து இந்த 41 பேர் மரணம் அப்படின்ற மாதிரி கண்டிஷனில் தான் வந்து சிபிஐ என்கொயரி போயிட்டுருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ராம்குமார்னு ஒருத்தர் வந்து தலைமறைவாகவே இருக்கார். அவர்கிட்ட இருக்கக்கூடிய சிடிக்கெல்லாம் வந்து இது வரைக்கும் அந்த மெமரி கார்டெலாம் இது வரைக்கும் ஒப்படைக்கவே இல்லை. அவர் தலைமறைவாகவே இருக்கார். அது எந்த வகையில் இருக்கும்? சிபிஐ என்ன பண்ணும்? சிபிஐ இதை விட ஃபாஸ்ட்டாக போயிட்டு நேரடியாக விஜயோட ஆளான அந்த ரகுராமை வந்து பிடிக்குமா? இல்லை இந்த வழக்கில் ஏற்கனவே எஃப்ஐஆரில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்க அதே எஃப்ஐஆரை தான் வந்து சிபிஐ ஏற்றிருக்கு. அப்போது நிர்மல்குமாரையும் நம்ம புசி ஆனந்தையும் கைது பண்ணுமா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள். இந்த கேள்விகளுக்கு எல்லாமே வந்து அமித்ஷா தரப்புலேருந்து பீகார் எலெக்ஷன் வரைக்கும் எனக்கு கிட்ட வராதிங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்போ பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில், தமிழக அரசியலில் மாற்றம், தாவேகாவுடைய நிலை, இது அதிமுகவில் நடைபெற வேண்டிய மாற்றம், இது எல்லாத்துக்குமே வந்து விடை வந்து அமித்ஷா வரதில் தான் இருக்குது. இதோட ஃபைனல் வந்து 19ஆம் தேதி பிரைம் மினிஸ்டர் வரும்பொழுது அங்கே வந்து இதுக்கான ஃபைனல் விஷயங்கள்லாம் விவாதிக்கப்படும். இது வரைக்கும் ஓபிஎஸ்க்கு வந்து பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, மற்ற யாருக்குமே அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. எடப்பாடி மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு 19ஆம் தேதி கொடிசியாவுக்கு, கோவைக்கு அவர் வரும்போது. இதில் என்ன நடக்க போகுது? அதுக்கு நடுவில் அமித்ஷா வந்தால் என்ன நடக்க போகுது? தாவேகால என்ன நடக்க போகுது? இது எல்லாமே வந்து பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல் மாற்றங்களாக தான் தமிழகத்தில் எதிர்பார்த்து எல்லாரும் காத்திருக்காங்க. எல்லாரும் ஒரு விதமான பதப்பதப்போடு தான் தமிழகத்தில் இருக்கிறாங்க. சார், இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா தாவேகாவும் காங்கிரஸும் இணைகிற ஒரு சூழலில் இருக்காங்க. ஆனால் ஏற்கனவே திமுகவும் காங்கிரஸும் ஒரு கூட்டணியில் இருந்துட்டு வராங்க சார். ஸோ இப்போது இது எந்த மாதிரி நடக்கும்? திமுகவோட பிளான் பி என்னவா சார் இருக்கும்? முதல்ல அத்தைக்கு மீசம் முளைக்கட்டும், அதுக்கப்புறம் சித்தப்பா ஆகிறத பற்றி, திமுகவுடைய பிளான் பியை பற்றி அப்புறம் பேசுவோம். முதல்ல தாவேகா வந்து காங்கிரஸோடு சேருமா? இது வந்து ஒரு குரூப்போட கனவு. அந்த கனவை வந்து அவங்க ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இந்த குரூப் யாருன்னா ஜேபிஜி அப்படின்னா ஜான், ஆரோக்கியம், பால் மற்றும் இப்போது காங்கிரஸோட தலைவராக இருக்கார் கிரீஷ் சோடங்கர். இந்த டீமு தான் ஜேபிஜின்னு சொல்லுவாங்க. இந்த டீம் இதில் வந்து பால் வந்து ஒரு மிகப்பெரிய வியூக அமைப்பாளர். இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் சித்தராமையாவுக்கு வியூகம் அமைக்கிறாங்க. அதில் வந்து நம்ம சவுக்கு சங்கர் மச்சான் சசிகாந்த் செந்தில் அவரும் வந்து அதில் டேக் பார்ட் பண்ணுறாரு. இந்த டீம் தான் வந்து போன பார்லிமெண்ட் தேர்தல்லையும் காங்கிரஸ் வந்து திமுக விட்டு வெளியில் வந்துடும், காங்கிரஸ் வந்து வெளியில் வரும்னு சொல்லிவிட்டு இவர் சவுக்கு சங்கர்லாம் போயிட்டு நேராக சல்மான் குர்ஷிதெல்லாம் பார்த்து பேச்சுவார்த்தைலாம் நடத்திட்டுலாம் வந்தார். இந்த மாதிரி ஒரு பில்டப்பை வந்து கொடுத்தாங்க. இதில் வந்து என்னென்னா உண்மை என்னென்னா ஜேபிஜேயில் வந்து
ஜான் பால் கிரீஷ். இந்த டீம் வந்து சித்தராமையாக வேலை செஞ்சதில் ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து ஜான் அடிச்சுட்டு வந்துட்டார். ரைட்டுங்களா? கிரீஷ் சோடங்கருக்கும் கொடுக்கல, பாலுக்கும் கொடுக்கல. அப்போது வந்து அவங்களுக்குள்ள ஒரு பெரிய தகராறு வந்து ஒன்று நடக்குது. அந்த தகராறு வந்து காலப்போக்கில் அது நீர்த்து போயிடுச்சு. இப்போது எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கிரீஷ் சோடங்கர் வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டியையும் ஜானையும் சந்தித்து பயங்கரமான அரசியல் வந்து பேசியிருக்காங்க அப்படின்றது தான் இருக்குது. அது இல்லாமல் பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒரு கேரக்டர். இந்த பிரவீன் சக்கரவர்த்தி யாருன்னா, இவர் தான் வந்து நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து 30,000 கோடி வந்து திமுகவுடைய முதல் குடும்பம் திருடிச்சு அப்படின்னு பேசின ஒரு டேப்பு. அது வந்து இவர் வந்து காங்கிரஸுடைய சமூக வலைதள பொறுப்பாளராக இருக்கார், தொழில்நுட்ப பிரிவு செயலாளர்னு சொல்கிறாங்க அவரு தான் வந்து அவர்கிட்ட பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து வீட்டுக்கு இவர் வந்து அப்போது பேசின பேச்சை வந்து சாதாரணமாக ஃபோனில் பேசலை, சாதாரணமாக பேசின பேச்சை வந்து இவர் வந்து டேப் பண்ணி அந்த டேப்பை தான் வந்து சவுக்கு சங்கர் எல்லாமே ரிலீஸ் பண்ணி திமுக கட்சி வந்து ஊழல் ஆட்சி அப்படின்ற மாதிரி சொன்னார். பிடிஆர் எந்த கோணத்தில் பேசினார், ஏன் பேசினார், எப்படி பேசினார்ன்றது தெரியாது. இந்த பிரவீன் சக்கரவர்த்தியும் வந்து எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க விஜய்கிட்ட. அதே மாதிரி பைஜூன்றவர் வந்து பாரத் ஜோடோ யாத்திரை, அந்த பாரத் ஜோடோ யாத்திரையை வந்து வடிவமைச்சவர் பைஜு. இவங்க எல்லாருமே வந்து விஜய்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, டிசம்பர் இறுதிக்குள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும், உங்களுடனான பயணத்துக்கு ஆர்வமாக இருக்கிறோம் அப்படின்னு ராகுல் காந்தியே பேசினாராம் விஜய்கிட்ட அப்படின்னு இப்போது கிளப்பி விட்றாங்க. அப்போது ஒரு வேளை காங்கிரஸ் வந்து போயிருந்ததுன்னா காங்கிரஸ் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும், திமுக காங்கிரஸ் வந்து கூட்டணி வந்து உடைஞ்சிடும் அப்படின்னு. இது ஒரு டீமோட எதிர்பார்ப்பு. ரைட்டுங்களா? இந்த டீம் வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டியோட டீம். ரைட்டா? ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து இந்த ஸ்டோரியை பிளான் பண்ணுறாரு. ரைட்டா? அவர் பிளான் பண்ணோன்னா அந்த ஸ்டோரியை கேரி பண்ணுறாங்க. இதில் நீங்கள் கேட்ட மாதிரி பிளான் பி அப்படின்றது என்னென்னா, 35 தொகுதி வந்து காங்கிரஸுக்கு வந்து திமுக கொடுக்க தயாராக இருக்கிற மாதிரியும், அப்போது காங்கிரஸ் வந்து கூட்டணியிலேருந்து வெளியில் போயிடுச்சுன்னா அந்த தொகுதிகள்லாம் மற்ற கட்சிகளுக்கு பிரித்து கொடுக்குற மாதிரியும், அதில் வந்து வேல்முருகன், தமீமுன் அன்சாரி, கருணாசு, பாமக, கமல் இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த தொகுதியை வந்து பிரித்து கொடுக்குற மாதிரியும் ஸ்டோரி. ரைட்டுங்களா? இது வந்து நிர்மல்னு ஒருத்தர் இருக்காருங்க, அவரும் வந்து இந்த ஸ்டோரியை பிளான் பண்ண ஒரு பத்திரிகையாளரும் ஃப்ரெண்டு, 2 பேரும் ஃப்ரெண்டு. ஆதவ் அர்ஜுன் ரெட்டி சொல்லி நிர்மல் பிளான் பண்ணி அதை டிஸ்கஸ் பண்ணி அதை ஒரு ஸ்டோரியாக போட்டு இன்றைக்கி வந்து உலாவை விட்டுருக்காங்க. இந்த ஸ்டோரி வந்து ஒரு பரபரப்பாக பேசப்படுது. இது வந்து ஒரு கான்க்ரீட் ஸ்டோரி மாதிரி, அதாவது ஒவ்வொரு நாட்டும் கமாவும் பக்கத்தில் போட்டு அந்த டாட்ஸ் எல்லாத்தையும் கனெக்டிங் த டாட்ஸ், ஒருத்தர் அடிக்கடி சொல்லுவார் கனெக்டிங் த டாட்ஸ் அப்படின்னு. இது வந்து சசிகாந்த் செந்திலுடைய மூளையிலேருந்து வரக்கூடியது. ஜோதிமணின்னு ஒருத்தர், ரைட்டுங்களா? அது இல்லாமல் கேசி வேணுகோபால்னு ஒருத்தர், அவருக்கு வந்து கேரளாவில் சிஎம் ஆகணும்னு ஒரு ஆசை. அப்போது விஜயோட கூட்டணி வந்துன்னா கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா எல்லா இடத்துலையும் வந்து ராகுல் காந்திக்கு உதவியாக இருக்கும், விஜய்க்கும் உதவியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டோரி. திமுக வந்து தனித்து விடப்பட்டு அவங்க வந்து அங்கங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எல்லாருக்கும் சீட்டை கொடுத்து அவங்க வந்து போட்டியிடுவாங்க அப்படின்றது. இது வந்து திமுக கூட்டணியை முழுக்க பலவீனப்படுத்துறதுக்கான ஒரு ஸ்டோரி, அதுக்கான ஒரு விஷயம். உண்மையிலேயே தமிழ்நாடு காங்கிரஸோட தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா செல்வ பெருந்தகை கிடையாது, மு.க. ஸ்டாலின் தான். அந்த அளவுக்கு 2 பேருக்கு இடையில் வந்து கோஆர்டினேஷன் வந்து வருது.
ஒரு கூட்டணி வந்து தோக்குற மாதிரி இருந்தால் அணி மாறுவாங்க. வெற்றி பெறக்கூடிய ஒரு கூட்டணின்ற கண்டிஷனில் திமுக போயிட்டு இருக்கும்போது காங்கிரஸ் ஏன் பிரிஞ்சு போகணும்? காங்கிரஸ் ஏன் அந்த ரிஸ்க் எடுக்கணும்? ரைட்டா? கேரளாவில் வந்து 2 முறை சிபிஎம் ஆட்சி இருக்குது. பினராயி விஜயன் மேலே பர்சனலாக அதிருப்தியே இருக்குது. பல விமர்சனங்கள் பினராயி மேலே இருக்குது. அச்சுதானந்தன் வரைக்கும் தான் கம்யூனிஸ்டாக இருந்தாங்க. அதுக்கு மேலே வந்து பினராயி விஜயன்லாம் கம்யூனிஸ்டாக இல்லை, கம்யூனிசம் வந்து மாறிப்போச்சுன்ற விமர்சனம் வந்து அங்கே நிறையவே இருக்குது. அந்த கேரக்டர் அசாசினேஷனை வந்து இவங்க எல்லாருமே பண்ணுறாங்க, பெரிய அளவுக்கு பண்ணுறாங்க. ஆன்டி இன்கம்பன்சி 2 முறை கவர்மெண்ட்டில் இருந்த ஒரு ஆள் மேலே இருக்குமா இருக்காதா? எடப்பாடி மேலே இருந்தது இல்லையா? அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா, அதுக்கப்புறம் எடப்பாடி, அதுக்கப்புறம் ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் வந்து தானே ஸ்டாலின் ஆட்சிக்கு வர்றார். 2 முறை கவர்மெண்ட் கண்டினியூஸ் கவர்மெண்ட் ஏடிஎம்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டாலின் ஆட்சிக்கு வர்றாரு. இப்போ ஸ்டாலின் 2வது முறை கன்டினியூ பண்ணுவாரான்றது தான் கேள்வி. இப்போது இந்த மாதிரி ஆன்டி இன்கம்பன்சி இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸ் இருக்கும் பொழுது கேரளாவில் ஆட்டோமேட்டிக்காக காங்கிரஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு வரப்போகுது. விஜய் போய் தான் வந்து கேரளாவில் வந்து கவர்மெண்ட் வரணுமான்னா, அந்த மாதிரி ஒரு ஆதரவோடு தான் வரணுமான்னா, இவர் ஒரு விஜய் வந்து கேரளாவில் மோகன்லால் நின்னாலும் ஓட்டு வராது, மம்முட்டி நின்னாலும் ஓட்டு வராது, சினிமா நடிகர்கள் யார் நின்னாலும் கேரள மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. இப்போ விஜய் போய் அங்கே பிரச்சாரம் பண்ணி தான் ஓட்டு வரப்போதான்னா இல்லை. அப்போது இது ஒரு டீம் வந்து பிளான் பண்ணி பண்ணுறாங்க. அதுக்கு வந்து பண பலன்லாம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ஸ்டோரி வந்து பிளான்டட். இதை நம்ம ஜேர்னலிசத்தில் என்ன சொல்லுவாங்க, பிளான்டட் ஸ்டோரிஸ் அப்படின்னுவோம். அந்த மாதிரி இது வந்து ஒரு பிளான்டட் ஸ்டோரி தான். இதுக்கான வாய்ப்பு வந்து பல சர்க்கிளில் விசாரித்து பார்த்தா இல்லைன்னு தான் வருது. ஸோ இந்த பிளான்டட் ஸ்டோரி பற்றின விஷயம் இதுதான் நான் சொன்னேன். அத்தைக்கு மீசம் முளைச்ச அப்புறம் சித்தப்பா. முதல்ல காங்கிரஸ் போட்டோம் ரைட்டா? ஜோதிமணி சொல்கிறதுனாலேயோ சசிகாந்த் செந்தில் சொல்கிறதையும் வச்சு காங்கிரஸ் முடிவு எடுக்குதுன்னா அது என்ன காங்கிரஸ்? அது எப்படிப்பட்ட காங்கிரஸாக இருக்க முடியும்? சசிகாந்த் செந்திலுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவன் மச்சான் வந்து எடப்பாடிக்கு இன்ட்ரெஸ்டோடு இருக்கார், அதிமுக இன்ட்ரெஸ்டோடு இருக்கார். அதனால் அவர் அப்படி தான் பண்ணுவார். அவர் ஏற்கனவே ஆன்டி டிஎம்கே ரெட்டாரிக் தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜோதிமணி செந்தில் பாலாஜி இல்லைன்னா ஜெயிக்கவே ஜெயிக்காது, சிங்கிள் ஓட்டு வாங்காது. இப்போ பார்லிமெண்ட் தேர்தலில் போய் எம்பி ஆயாச்சு. இப்போ வந்து ஜோதிமணி வந்து விஸ்வரூபத்தை காட்டுது ரைட்டா? கேசி வேணுகோபால் கேரளாவில் தனியாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று ஜெயிக்கணும், இல்லைன்னா கம்யூனிஸ்ட் ஆட்சி வரும். இவ்வளோதான். இது அங்கே நடக்குது. இத்தனை நாள் வந்து கேரள அரசியல்னா விஜய் நம்பி தான் இருந்ததா? விஜய் தான் போய் அங்கே விளக்கேற்றுவாரா? அது வரைக்கும் இருளடைஞ்சிருக்குதா கேரளா? இவர் போய் விளக்கேற்றினா தான் விளக்கு எரியுமா? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ இவங்க வந்து இவங்களுடைய நோக்கத்துக்காக பிளான் பண்ணுறாங்க. அதுதான் இந்த ஸ்டோரி. சார், இப்போ எலெக்ஷன் நெருங்குற டைமில் பார்த்தீங்கன்னா தாவேகாவுடைய எம்எல்ஏ சீட்டுகள் வந்து பிரியுது. ஸோ இந்த எம்எல்ஏ சீட்டுகள் வந்து எந்த வகையில் எடுப்பாங்க? இதில் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் சார் நடக்கிற மாதிரி இருக்கும்? விலை எவ்வளோ தெரியுமா? 2 கோடி ரூபா. ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு நீ நிற்கணுன்னா 2 கோடி ரூபா புசியானது கொடுக்கணும். அது இல்லாமல் இன்னும் மற்ற விஷயம், இப்போவுமே எம்எல்ஏ யார் ஒரு தொகுதிக்கு 3 பேர் செலக்ட் பண்ணுறாங்களாம். இப்போவுமே எம்எல்ஏ யாருன்னு செலக்ட் பண்ணான்னா அழகாக இப்போ அதிமுகவும் திமுகவும் விலைக்கு வாங்கிட மாட்டாங்களா? கூப்பிட்டு உட்கார வச்சு, இந்த வா நைனா வா, இந்த வச்சுக்கோ, 1 கோடி ரூபா கூட கொடுப்பாங்க. வச்சுக்கோ நைனா, நீ சைலண்ட்டாக எம்எல்ஏ சீட்டு வாங்கிட்டு சைலண்ட்டாக நின்றுடு அப்படின்னு. ஏற்கனவே 2 கோடி ரூபா கொடுத்தா நீ வாங்கியிருக்க, 1 கோடி ரூபா இப்படி வச்சுக்கோ, மற்ற கலெக்ஷன்லாம் நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க. இதெல்லாம் வந்து இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வேலை. இதெல்லாம் வந்து கவைக்கு உதவாத கதைகள் தான். பாமகவில் எம்எல்ஏ சீட்ஸ் கொடுத்துட்டு வராங்க. இந்த எம்எல்ஏ சீட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் தான் வந்து உரிமையாளர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அன்புமணி சொல்லிட்டு வராரு சார். இந்த விஷயத்தை எந்த அளவுக்கு பார்க்குறீங்க சார் நீங்கள்? ஆமாங்க, ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கொடுக்குற பவர் வந்து எங்கிட்ட தான் இருக்குது. அந்த பவர் வந்து எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு ராமதாஸ் தரப்பு போய் தேர்தல் கமிஷனில் சொல்லியிருக்காங்க. ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் வந்து எங்கள் தான் இருக்குது. இப்போ வந்து 2 பேரும் ஒரு மாநாடு நடத்த போகிறாங்க, வன்னியர்கள் மாநாடு நடத்த போகிறாங்க. போராட்டங்களும் அதே மாதிரி அன்புமணியும் ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாரு, ராமதாஸும் ஒரு போராட்டப்போது. டிசம்பரில் சிறை நிரப்பும் போராட்டம், வன்னியர் மாநாடு, இப்படி போகுது இவங்களுக்கு.
இந்த சண்டை வந்து போயிட்டு ரொம்ப நாளைக்கு போகாது. நான் வெற்றி கூட்டணி அமைப்பேன் அப்படின்னு இவர் சொல்லிகிட்டு இருக்காரு. பிஜேபி தலைவர் ஒருத்தர் வந்து 2 பேரையும் சந்தித்து பேசினாங்கன்னா இந்த பிரச்சனைகள் வந்து முடிவுக்கு வந்துடும். எல்லாமே கூட்டணிக்கு ஏற்ற மாதிரி ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி முடிவு. இதுதான் பாமக. சரி, இப்போ சமீபத்தில் கோயம்புத்தூரில் ஒரு பெண்ணோடைய இன்சிடெண்ட் ஒன்று ஆச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காலேருந்து ஒரு போராட்டம் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அந்த போராட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பஸ் வேண்டாம், அப்புறம் வந்து இந்த மகளிர் உரிமை தொகை வேண்டாம் அப்படின்ற மாதிரியான கோஷங்கள்லாம் விட்டுருந்தாங்க. இந்த ஃப்ரீ பஸ் மகளிர் தொகையெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பேசிக் நீடு ஒருத்தவங்களுக்கு. ஸோ இதுவே வேண்டான்னு சொல்கிறாங்க. இது ஒரு சென்ஸ் இல்லாத ஒரு போராட்டமாக மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தாவேக்காவினுடைய பொலிட்டிக்கல் எத்திக்ஸ் என்ன மாதிரியா சார் இருக்குது? விளம்பரத்துக்காக பண்ணுறது. அதாவது எந்த கட்சி எல்லாரும் ஆட்சிக்கு வந்தாங்க. யாராவது காமராஜர் கொண்டு வந்த எம்ஜிஆரால் மேம்படுத்தப்பட்ட, கலைஞரால் செழிப்பாக்கப்பட்ட சத்துணவு வேண்டாம்னு யாராவது சொன்னாங்களா? வேண்டாம் சத்துணவு வேண்டாம் அப்படின்னு ஏதாவது வந்ததா? சத்துணவு வந்து காலை உணவாக மாறிச்சு. மத்தியானம் போட்டிருந்த சத்துணவு பத்தலை. காலைல பசியோடு தானே வரான். மத்தியானம் எப்படா பெல் அடிக்கும், எப்படா சோறு போடுவோன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஏழை பசங்களோட பசி இருக்குல்ல, அந்த பசி தான் வந்து காலை உணவாக மாறுது. மாதிரி பெண்கள் வந்து ஒடுக்கப்பட்டு, பிற்படுத்தப்பட்டு, நசுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பெண் இனத்துக்கு இந்த உரிமை தொகை, அதனால தான் அதுக்கு பேர் உரிமை தொகை. உங்களுடைய உதவித்தொகைன்னு சொல்லிய கவர்மெண்ட் உரிமை தொகைன்னு சொல்கிறாங்க. அந்த உரிமை தொகை பெரிய அளவுக்கு உதவுது. அதே மாதிரி நீங்கள் இப்போ பஸ் ஸ்டாண்ட்லலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா பெண்களுக்கு இலவச பஸ்ஸுன்னொன்னா அவங்க அதை வந்து வெற்றிகரமாக யூஸ் பண்ணுறாங்க. பெரிய அளவுக்கு அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய சௌகரியமாக இருக்குது. ஒரு மாதம் எப்படியும் 500-600 ரூபா வந்து அதுலேயே சேவ் ஆகுது அவங்களுக்கு டெய்லி. டைமிங்கு, அந்த டைமிங்காக பஸ்ஸுக்காக காத்து நின்று, அந்த பெண்களுக்கான பஸ் வர்றதுக்காக காத்து நின்று அதில் வந்து தங்களுடைய இதை மிச்சப்படுத்துகிறாங்க. ஆண்களுக்கு வந்து நீங்கள் உதவித்தொகை கொடுத்தா பாதி தொகை டாஸ்மாக்கு தான் போகும். ஆனால் பெண்களுக்கு வந்து அந்த கொடுக்கக்கூடிய அந்த தொகையும் அந்த வசதியும் வந்து குடும்பங்களுக்கு போய் சேரும். ஒரு பொண்ணுக்கு வந்து நீங்கள் எது செஞ்சாலும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக குடும்பத்துக்கு தான் போய் சேரும். அதான் பெண்மையோட சிறப்பு, தாய்மையோட சிறப்பு. அது கூட தெரியாமல் இந்த தாவேக்கால இருக்கக்கூடிய நண்டுகளும் சிண்டுகளும் இந்த மாதிரிலாம் கோஷம் போடுறது வந்து எந்த விதத்தில் மதிக்கக்கூடியது, எந்த விதத்தில் ஏற்கக்கூடியது, இதுங்களெல்லாம் மன்னிக்க கூட கூடாது அப்படின்றதான் என்னோட தாழ்மையான ஒப்பீனியன். பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.